தமிழக போலீசார் புதுச்சேரி எல்லை சாராய கடையில் சோதனை நடத்தியதை கண்டித்து அனைத்து சாராய கடைகளையும் சரண்டர் செய்வதாக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதியுடன் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு சாராய கடையும் பல லட்சம் மாத வாடகை செலுத்தி பலர் ஏலம் எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த சாராய கடைகளில் இருந்து விற்பனை செய்யப்படும் சாராயம் தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும், அவ்வாறு சாராயம் தமிழகத்தில் பிடிபட்டால் சாராய கடை உரிமையாளர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்படும் என அண்மையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி சாராய கடை வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கண்காணிப்பாளரின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாராய வியாபாரிகள் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்து தங்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கிய சாராயக்கடை லைசன்ஸ் கடைகளை சரண்டர் செய்ய கடிதம் கொடுத்தனர். இந்த நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகளில் திடீர் ரைடு நடத்தினார்கள். அங்கு மூட்டை மூட்டையாக பாக்கெட் சாராயம் பிடிபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சாராயக்கடை உரிமையாளர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வேண்டுமென்றே தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறும் அவர்கள் தங்களது தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதால் அனைத்து கடைகளிலும் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையரை சந்தித்து மனு கொடுக்கவும் திட்டமிட்டு உள்ளனர்.